அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். நான் இன்று உங்களோடு பேச இருக்கும் தகவல் விருச்சக லக்னத்தை பற்றியது. விருச்சக லக்னம் காலச்சக்கரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 8ஆம் வீடா வந்துரும் விருச்சகம். முதல் வீடு வந்து மேஷம், அடுத்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். இப்படி 8ஆம் வீடா வரக்கூடிய அந்த விருச்சக லக்னத்துக்கு என்ன ஒரு உடல் உறுப்புகள வந்து நம்ம முன்னோர்கள் குறிச்சு குடுத்துருக்காங்கன்னா, மிகவும் முக்கியமானது. கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. உடல் உறுப்புகளில் ஒரு மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஜனனேந்திரிய உறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிறப்பு உறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆணாகட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆண்குறி, பெண்குறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உறுப்புகளை குறிக்கக்கூடிய இடமாக விருச்சக லக்னம் அமைந்து இருக்கிறது. அப்ப விருச்சக லக்னத்தில பிறந்தவங்களுக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த குணாதிசயங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, போல்டா இருப்பாங்க. ஆனா வெளிய காட்ட மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. இந்த லக்னக்காரர்கள் அமைதியா இருப்பார்கள். நேரம் வரும்போது அவங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்களால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை அவர்களிடம் கண்டிப்பாக இருக்கும். இதை உணர்ந்து பாருங்கள். யாராவது பக்கத்தில விருச்சக லக்னம் ராசிய விட்டுருங்க. ராசிய பத்தி நான் இப்ப பேசவே இல்ல. ராசியில நெறைய விஷயங்கள் இருக்கு. லக்னத்திலேயே கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் எது நமக்கு இந்த உலகத்துக்கு மேஜரா எது தேவைப்படுது, அதிகமா எத நம்ம புரிஞ்சுக்கலாமோ, டக்குனு புரியுமோ, அத மட்டும் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள்ல வந்து ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது வந்து விருச்சக லக்னத்துக்கு கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, இதுவரை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.